ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்லையும் நம்ம கர்த்தருடைய வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேன்மையான பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை கவனிப்பதற்காக என்னோடு கூட மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வாசிப்போம். முதல் 12 வசனங்கள் வரை வாசிப்போம். அதற்கு பிறகு 16வது வசனத்திலிருந்து 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவனிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை கேட்டு அவர்கள் போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். 16வது வசனத்திலிருந்து, அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுதலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசட்டும். ஏரோது ராஜாவின் நாட்களில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம 3 தனிப்பட்ட நபர்களை குறித்து நாம் கவனிக்க போகிறோம். 3 தனிப்பட்ட நபர்களில் 3 விதமான மக்களை குறித்து. ஒன்று, இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஏரோது அரசன். இன்னும் ஒன்று, இந்த சம்பவத்தில் தொடர்புடைய வேதபாரகர் ஜனத்தின் மூப்பர். மூன்றாவது, இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இந்த சாஸ்திரிகள். இந்த 3 பேரை குறித்து நாம் கவனிக்க போகிறோம். ஏரோது அரசன். ஏரோது அரசனுடைய சொல்லப்போனால் பரம்பரையே ஒரு துறை மாருடைய குடும்பம். அதிகார வர்க்கத்திலிருந்து வந்தவர் ஏரோது. ஏரோதனுடைய தாத்தாவினுடைய பேர் ஆன்டிபாஸ். இவர் ஏதோமியர்களுக்கு கவர்னராக, ஆளுநராக ரோம பேரரசினால் நியமிக்கப்பட்டவர். அதற்கு இவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் 78வது ஆண்டிலே ஆட்சியில் அமர்ந்தவர். அவருக்கு பின்பு இந்த ஏரோது அரசனுடைய அப்பா, அவருடைய பேர் ஆன்டிபேட்டர். இவர்
47வது வருஷம் வரைக்கும், கிறிஸ்துவுக்கு முன் 47வது வருஷம் வரைக்கும், 47 முதல் 43 வரைக்குமே அவர் கவர்னராக இருந்தார். அவருடைய மகன் ஏரோது, இந்த ஏரோதுவை பெரிய ஏரோது என்று அழைப்பார்கள். ஹெரோட் த கிரேட் என்று அழைப்பார்கள். இவர் தன்னைத்தானே பெரியவனாக காண்பித்துக் கொண்டார். பரலோகத்தில் இவர் பெரியவர் அல்ல. மனுஷருக்குள்ளே இவர் தன்னை பெரியவனாக அவர் தன்னை காண்பித்தார். ஆனால் தேவனுக்கு முன்பாகவோ இவர் ஒன்றுமில்லாதவராக மாறிவிட்டார். இந்த ஏரோது 47வது வருஷம் யூதேயா பிராந்தியத்திற்கு கவர்னராக மாற்றப்பட்டார். கிமு கிறிஸ்துவுக்கு முன் 47வது ஆண்டு அகஸ்துராயனால் இவர் ஆட்சியில் அமர்த்தப்பட்டார். இந்த யூதேயா பிராந்தியத்துக்கு 40வது வருஷத்திலே, அதாவது 7 வருஷத்துக்கு பிறகு இவரை யூதருக்கு ராஜா என்று மாற்றிவிட்டார்கள். இந்த பட்டமும் ரோம பேரரசினால் கொடுக்கப்பட்டது. மார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோம பேரரசர், அவர்தான் இவருக்கு யூதருக்கு ராஜா என்ற பட்டத்தை கொடுத்தார். இவருக்கு பெரிய மதிப்பு, இவர் நல்ல சாமர்த்தியம் உள்ளவர், அரசியல் சாணக்கியர் என்று சொல்ல வேண்டும். மிகவும் துல்லியமாய் காரியங்களை கணிக்கக்கூடியவர். இவரை அநேகர் விரும்பவில்லை. என்னதான் சாமர்த்தியம் இருந்தாலும் மக்கள் மீது அதிகமான வரியை சுமத்தினார். ஆகவே மக்கள் இவரை விரும்பவில்லை. யூதர்கள் இவரை வெறுத்தார்கள். இவர் யூதர்களுடைய பிரியத்தை சம்பாதிப்பதற்கு எவ்வளவோ முயற்சித்தார். அதன் ஒரு வழியாக யூதர்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை அவர் மணந்து கொண்டார். மிரியாம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை மணந்து கொண்டார். இவருக்கு 10 மனைவிகள் இருந்தார்கள். இந்த 10 மனைவிகளுக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த மிரியம் மூலமாக 4 பையன்கள் குறைந்தது இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். இந்த யூதர்கள் என்ற போதிலும் அதிக பிரியம் வைக்கவில்லை. யூதர்களுக்கு ஜெப ஆலயம் மிகவும் முக்கியம். ஆகவே ஓரளவுக்கு வழிந்து கிடந்த அந்த தேவாலயத்தை அவர் புதுப்பிக்கும் வேலையை ஆரம்பித்தார். கிமு 20 ஆலயத்தை பழுது பார்த்து கட்டி அலங்கரிக்கக்கூடிய பணியை அவர் ஆரம்பித்தார். ஓரளவுக்கு பிரியம் வைத்தார்கள். என்ற போதிலும் யூதர்கள் முழுமையாக பிரியம் வைக்கவில்லை. இவர் ஒரு அராஜகம் செய்யக்கூடிய அரசர். இவர் அநேகரை கொலை செய்தார். இவருக்கு எப்பொழுதுமே சந்தேகம், சித்தப்பிரமை என்று சொல்வார்கள் தமிழிலே, பேரனாய்ட் பர்சன். இவருக்கு யார் பேசிக்கொண்டிருந்தாலும் சந்தேகம் வந்துவிடும். என்னை குறித்து தான் பேசுகிறார்கள் என்று நினைப்பார். ஆகவே அவர்களை கொலை செய்து விடுவது அவருடைய திட்டமாக மாறிவிடும். தன்னுடைய சொந்த பிள்ளைகளில் 3 பேரை அவர் கொலை செய்தார். ஒரு பையனை தூக்கில் போட்டுவிட்டார். பிள்ளைகள் தனக்கு விரோதமாய் புரட்சி செய்கிறார்கள், ஆட்சியை அபகரிக்க நினைக்கிறார்கள் என்ற எண்ணத்தினால் அவர் அப்படி செய்தார். தான் அதிக பிரியமாய் மணந்து கொண்ட மிரியம்மை கொலை செய்தார். மிரியத்தினுடைய அம்மா தன்னுடைய மாமியாரையும் கொலை செய்தார். மிரியத்தினுடைய சகோதரன் பிரதர்-இன்-லா அவரையும் கொலை செய்தார். அநேக அதிகாரிகளை அவர் விட்டு வைக்கவில்லை. கொலை தொடர்ச்சியாக அவருடைய வாழ்வில் நடந்தது. கொலை செய்வது அவருடைய வழக்கமான இன்பமாக மாறிவிட்டது. அவர் ஒரு கொடுங்கோலன், ஒரு கொடூரன். அவர் நீண்ட காலம் ஆட்சி செய்தார். 4வது ஆண்டு வரைக்கும் இருந்தார். கிமு 4 வரைக்கும் அவர் இருந்தார். 4வது ஆண்டிலே மரித்து போனார். மரிக்கும் போது அவர் உடம்பெல்லாம் சொறி பிடித்தவராக, உடம்பெல்லாம் சொறி பிடித்து, அரிப்படுத்து, புழு பிடித்து, கொஞ்சம் கொஞ்சமாக துடித்து அவர் மரித்து போனார். இவர் 4வது கிமு 4 மரித்து போனபடினால்
இவருடைய நாட்களில் இயேசு பிறந்திருக்கிறதுபடியினால் நிச்சயமாக இயேசு கிமு 4க்கு முன்பதாக பிறந்திருக்க வேண்டும். 4 அல்லது 4க்கு முன்பிலோ, ஏரோதனுடைய மரணத்துக்கு முன்பே அவர் பிறந்திருக்கிறார். சிலர் நினைக்கிறது போல கிபி 1 இயேசு பிறக்கவில்லை, 4 அல்லது 5 பிறந்திருக்கலாம். அகஸ்து ராயனால் கட்டளை பிறக்கப்பட்டது, குடிமதிப்பின் கட்டளை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களெல்லாம் வாழ்ந்த காலம் 6க்கும் 4க்கும் இடையில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க வேண்டும். ஆக இந்த ஏரோது அரசன் கொடியவன் என்று சொன்னேன். இவனை பாருங்கள், இவர் இப்பொழுது யூதருக்கு ராஜா என்ற பெயர் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிமு 40 கொடுக்கப்பட்டாயிற்று. இவர் கிமு 4 வரைக்கும் அரசாட்சி செய்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இவருக்கு வயது 70க்கு மேல் இருந்திருக்க வேண்டும். 25 வயதாக இருக்கும் போது இவர் அரியணை ஏறினார் 47. அப்பொழுது அவருக்கு வயது 25. இப்பொழுது யோசித்து பாருங்கள், 40 ஆண்டுகளுக்கு மேலாக அரசாட்சியில் இருக்கிறவர். இவரை எதிர்த்து யாரும் எதுவும் விமர்சிக்க முடியாது, பேசவே கூடாது. மிகவும் பயந்த சுபாவம் உள்ளவர். நாம் சில நேரங்களில் நினைக்கிறோம் கொடுங்கோலர்கள் மகா தைரியமானவர்கள், இரும்பு நெஞ்சர்கள் என்று நாம் நினைக்கின்றோம். அது உண்மை அல்ல. இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சியாளர்கள், சர்வாதிகாரிகள் மிகவும் பயந்தவர்கள். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் போய் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டவுடனே நடுநடுங்கி போய்விட்டார். இன்றைக்கு அநேக சர்வாதிகாரிகள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை தவிர வேறு யாரும் ஆட்சிக்கே வரக்கூடாது என்று சட்டங்களை மாற்றுகிறார்கள். அவர்கள் என்னென்னமோ செய்கிறார்கள். எதிராக இருக்கிறவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் மிகவும் பயந்தவர்கள். அவருடைய பயத்தினால், கலக்கத்தினால், திகிலினால் அவர்கள் அதை போன்று செய்கிறார்கள். அவர்கள் சொஸ்த புத்தி உள்ளவர்களாய் இல்லை. ஏரோது அப்படித்தான். இந்த ஏரோதனுடைய நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது, பெத்லகேம் என்று வேறு பெத்லகேமும் இருந்தது. கலிலேயாவிலேயும் பெத்லகேம் இருந்தது, கலிலேயாவிலேயும் நாசரேத் இருந்தது. யூதேயாவிலும் பெத்லகேம் இருந்தது, யூதேயாவிலும் நாசரேத் இருந்தது. ஆகவே தான் இங்கே போட்டிருக்கிறது யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேமிலிருந்து 5 மைல் தெற்கே பெத்லகேம் இருந்தது. இந்த பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிழக்கு எது? எங்கிருந்து கிழக்கு? இஸ்ரேல் நாட்டிற்கு கிழக்கே. அப்படியானால் அங்கு இருக்கக்கூடிய ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான், இந்தியா, சைனா, இது போன்ற நாடுகள் தான் இந்த கீழ்த்திசை நாடுகள். கிழக்கு நாடுகள், கீழே நாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்படியானால் இவர்கள் எங்கிருந்து போயிருந்திருக்கலாம்? இந்தியாவிலிருந்தும் போயிருக்கலாம், ஈரான் ஈராக்கிலிருந்தும் போயிருக்கலாம், ஆப்கானிஸ்தானிலிருந்து போயிருக்கலாம். இந்தியாவை குறித்த வரலாறை நாம் வாசிக்கும் போது இந்தியா வானசாஸ்திரத்தில் அந்த நாட்களிலேயே சிறந்து விளங்கியதாக சொல்லப்படுகிறது. நட்சத்திரங்களுடைய அசைவுகள், கிரகங்களுடைய அசைவுகள், இதை வைத்து குறிப்புகள் எழுதுவதும் அதை வைத்து கணிப்பதும் பழக்கமாயிருந்தது. இன்றைக்கும் நமக்கு தெரியும், நம்முடைய நாட்டில் ஜோஷியம், ஜாதகம், ரேகை, கைரேகை இவைகள் பிரபலமாகவே இருக்கிறது. நட்சத்திரங்களுடைய அசைவுகள், கோலங்களுடைய அசைவுகளை வைத்து பலதையும் கணிக்கிறார்கள். நல்ல நாள், கெட்ட நாள் என்று நாம தான் வச்சிருக்கிறோம். உலகத்தில் வேற யாருமே வைக்கிறது இல்லை, ஆனால் நம்ம வச்சிருக்கிறோம். இதெல்லாம் எதை வச்சு கணிக்கிறார்கள்? இந்த நட்சத்திரங்களை கொண்டே கணிக்கிறார்கள். இந்த வானசாஸ்திரம் அந்த காலத்திலேயே சிறந்து விளங்கி இருக்கிறது. நட்சத்திரங்களுடைய அசைவுகள் என்ன ஏது என்று ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு பணி இருந்திருக்கிறது. நம்முடைய இந்தியா கணிதத்திலே சிறந்து விளங்கியது. கணிதத்திலே கணித மேதை ராமானுஜம் என்று ஒருத்தர் இருந்தார். நம்முடைய இந்தியாவில் தான் 0 என்று ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. 1 வரைக்கும் தான் வச்சுருந்தாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 தான் இருந்துச்சு. 0 தெரியலை. 0 வந்ததுனால தான் 10 ஆரம்பிச்சது. இந்த 0வை கண்டுபிடிச்சது இந்தியாக்காரன். 1 2 3 4 கண்டுபிடிச்ச பிறகு ஒரு முட்டையை கண்டுபிடிக்க நம்மளால தான் முடிஞ்சது. அது போட்ட பிறகு தான் அம்புட்டுக்கு மரியாதையே வருது. இல்லை, எத்தனை முட்டை போட்டாலும் இடது பக்கம் ஒரு 1 போட்டோம்னா
என்ன மரியாதை அதுக்கு? இதை கண்டுபிடிச்சது இந்தியாக்காரங்க தான். கணிதத்தில் அந்த காலமே சிறந்து விளங்கினார்கள். எல்லா கணிதத்தை வச்சு தான் நிறைய காரியங்களை கணிக்கிறாங்க இன்னைக்கும். ஆக கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள். இந்தியாவிலிருந்து போயிருக்கலாம், ஆப்கானிஸ்தானிலிருந்து போயிருக்கலாம், ஈராக்கிலிருந்து போயிருக்கலாம், அரேபிய நிலங்களிலிருந்து போயிருக்கலாம். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். பாருங்கள், இயற்கை இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடி இருக்கிறது. இயற்கை சந்தோஷப்பட்டிருக்கிறது. இயற்கை ஒரு பெரிய நட்சத்திரத்தை விண்ணிலே பூக்கச் செய்திருக்கிறது. இந்த நட்சத்திரம் அநேகருக்கு வழிகாட்டி இருக்கிறது, அநேகருக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது. ராஜா பிறந்து விட்டார். இந்த பூமியை ஆளக்கூடிய ராஜா பிறந்திருக்கிறார். வானாதி வானம் எல்லா அகிலாண்டத்தை உருவாக்கின ஒருவர் பிறந்திருக்கிறார். அவர் ஆள பிறந்தவர். அவர் ராஜாதி ராஜா, அவர் மேன்மையான ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா என்று இந்த நட்சத்திரம் சொல்லி இருக்கிறது. இதை பார்த்தவர்கள், அதனுடைய விசேஷத்தை கண்டுபிடித்தவர்கள், தனித்தன்மையை கண்டுபிடித்தவர்கள் நீண்ட காலம் போயிருக்கிறார்கள் பயணத்தில். இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே நடந்த சம்பவம் அல்ல. ஒருவேளை இயேசு கிறிஸ்து பிறந்து ஒரு ஆண்டோ அல்லது 1.5 ஆண்டோ கழிந்து நடந்த ஒரு சம்பவம் நமக்கு சேர்த்து போட்டிருந்தாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறு எங்கேயுமே இல்லை. இயேசுவினுடைய வாழ்க்கை முழுவதும் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பிறந்த போது உள்ள நிகழ்ச்சி எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு பாருங்கள், ஒரு 1.5 ஆண்டு அல்லது 2 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஒரு சம்பவம் இது. இதற்கடுத்து அவர் பிறந்தபோது ஒன்று, 8வது நாளிலே ஒன்று, அதற்கடுத்து இந்த 1.5 ஆண்டு அல்லது 2 ஆண்டுகளுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம் ஒன்று. இதற்கடுத்து நீங்கள் படிப்பது 12வது வயதிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதற்கடுத்து நீங்கள் படிப்பது இயேசுவினுடைய வாழ்க்கையிலிருந்து 30வது வயது ஆனபோது என்று நீங்கள் படிப்பீர்கள். இடைப்பட்ட காலம் தெரியவே தெரியாது. அவருடைய வரலாறு எழுதப்படவே இல்லை, அது மறைக்கப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே வெறும் 11 நாள் வாழ்க்கை குறிப்பு மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது. 11 நாள் அவருடைய வாழ்க்கையின் நிகழ்வுகள் மட்டுமே எழுதப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த புதிய ஏற்பாட்டில் ஏதோ இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. வாழ்க்கை வரலாறு எழுதக்கூடிய அளவுக்கு அவர் மனிதன் அல்ல. அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன். அவர் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர். அவருக்கு மனிதனால் ஒரு சரித்திரம் எழுதி முடிக்க முடியாது. ஆகவே அவருக்கு வாழ்க்கை சரிதை கிடையாது. ஆனால் நமக்கு தேவையான மீட்பின் செய்தி மாத்திரமே இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவரை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக தேவையானவைகள் மட்டுமே எழுதப்பட்டிருக்கின்றன. இயற்கை கொண்டாடி இருக்கிறது. இந்த இயற்கையிலே ஒரு பெரிய நட்சத்திரம் பூத்திருக்கிறது. இது அநேகருக்கு அறிவித்திருக்கிறது ராஜாவினுடைய பிறப்பை. இதை உன்னிப்பாய் கவனித்தவர்கள் அவர்கள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் அங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். They were very much disturbed. அவங்க ரொம்ப கலக்கம் அடைந்தார்கள். ட்ரபிள்ட். எவ்வளோ பயந்தவனா இருந்திருக்கான் பாருங்க. எத்தனை பேரை துணிச்சலா கொலை செய்து வைத்து சிரித்திருக்கிறான், எத்தனை பேர். ஆனால் இன்றைக்கு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கில் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்ன உடனே கலக்கம் பிடித்தது இல்லை. உடனே என்ன செய்தார் தெரியுமா? கலங்கி போன அவர் அவசரமாக திடீரென்று ஒரு அவசர கூட்டம் ஒன்று அழைப்பு விடுத்தார். அதிலே யூதர்களுடைய தலைவர்களையும் யூதர்களுடைய வேத பண்டிதர்களையும் விசேஷ அழைப்பு கொடுத்து அவர்களிடத்தில் விசாரிக்கிறார். விசாரித்த போது 4வது வசனம், அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதியாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். உடனே சொல்லிட்டான். அதுக்கு ஆதாரமும் கொடுக்குறாங்க. யூதியா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள்.
அப்பொழுது ஏரோது என்ன செய்கிறார் பாருங்க, சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து நிறைய நேரம் எடுத்துக்கிட்டாரு. இது ஒரு ரகசிய சந்திப்பு. அவர்கள் எல்லாரும் அனுப்பி விட்டுட்டு யூதர்களுடைய மூப்பர்கள், யூதர்களுடைய வேத போதகர்கள், பண்டிதர்கள் எல்லாரையும் அனுப்பிவிட்டு ஒரு ரகசியமான ஒரு கூட்டம் நடத்துகிறார். அந்த கூட்டத்தில் திட்டமாய் விசாரித்தறிகிறார். எல்லாம் விசாரித்து அறிந்த பிறகு ரகசியமாக அவங்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் போய் அந்த பிள்ளையை கண்டு அதை பணிந்து கொண்டு திரும்ப எனக்கு வந்து செய்தியை சொல்லுங்கள், நானும் போய் பணிய வேண்டும் என்று வஞ்சனையோடு கூட பேசுகிறார். இருதயத்தில் நிறைவாக வஞ்சனை வைத்திருக்கிறார். சூழ்ச்சி நிறைந்தவன், வஞ்சனை நிறைந்தவன். எத்தனை பேரை தந்திரமாய் கொலை செய்திருக்கிறான். அவனுடைய தந்திரம் பலித்திருக்கிறது. இப்பொழுது அதே தந்திரத்தை பயன்படுத்துகிறான். நீங்கள் போங்கள் என்று சொல்ல அவர்கள் போய்விட்டார்கள். அவர்கள் போய் கண்டு அந்த யூதருக்கு ராஜாவை பணிந்து கொள்ளுகிறார்கள். திரும்பி வரவில்லை. தேவன் அவர்களுக்கு சொப்பனத்திலே அவர்களை எச்சரித்து வேறு வழியாய் அனுப்பி விடுகிறார். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து, பார்த்தீங்களா, வஞ்சிக்கப்பட்டான். அதிலிருந்து புரிகிறது அவன் தந்திரமாய் அந்த குழந்தையை பணிகிறது போல கொலை செய்து விடுவதற்காக திட்டம் தீட்டி வைத்திருந்தான். இப்பொழுது அவன் வஞ்சிக்கப்பட்டான். ஆகவே அவனுக்கு என்ன வருகிறது? கோபம் வருகிறது. ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எவ்வளவு கொடுமை, எவ்வளவு பயங்கரம் என்று பாருங்கள். இரவோடு இரவாக வீட்டை தட்டி கரங்களில் இருந்த 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் வெட்டி கொன்றார்கள். நகரமே அழுதது. தன்னுடைய கொலை வரி, தான் வஞ்சிக்கப்பட்ட விதத்தை நினைத்து அத்தனை பிள்ளைகளையும் 2 வயதுக்குட்பட்ட அந்த பிராந்தியத்தில் உள்ள பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்தார். கிறிஸ்து பிறந்த போது ஏரோதுனுடைய செயல் எப்படிப்பட்டது? ஏன் இப்படி கொலை செய்தான்? ஏன் இப்படி நடந்துகிட்டான்? நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏரோதுக்கு ஒரே பயம். என்ன பயம்? கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர், இவர் என்னுடைய ஆட்சியை கவிழ்க்க வந்தவர், இவர் என்னுடைய அரியணையை அபகரிக்க வந்தவர், என்னுடைய அதிகாரத்திற்கு எதிரானவர் என்று இயேசுவை தவறாக புரிந்து கொண்டான். கிமு 40 இவர் யூதருக்கு ராஜா என்ற பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அவனுக்கு வயது 70 தாண்டி போய்விட்டது. அவனுடைய சரீரத்திலே பல்வேறு மர்ம வியாதிகளோடு இருக்கிறான். எப்படியானாலும் ஆட்சி மாற்றம் வரத்தான் போகிறது, அது அவனுக்கும் தெரியும். ஆனால் அவனுடைய குடும்பத்திலே யாராவது தான் ஆட்சியை செய்ய வேண்டும். இன்னொருவர் ஆட்சிக்கு வரக்கூடாது. இவர் யூதன் கிடையாது, இவர் ஒரு ஏதோமிய பாரம்பரியத்தை சேர்ந்தவர், ஏசாவினுடைய வம்சா வழியில் வந்தவன், இஸ்ரவேல் ஜனங்களை உள்ளுக்குள்ளே இதயத்துக்குள்ளே பகைத்தவன். ஆனால் அதை வஞ்சகமாய் மறைத்து ஆலயத்தை பழுது செய்வதைப் போலவும் ஜனங்கள் மீது பிரியம் வைத்திருக்கிறவரை போலவும் நாடகமாடிக்கொண்டே இருந்தான். இப்பொழுது யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி அதிர்ச்சியை அவனுக்குள்ளே கொண்டு வந்தது. கலங்கி போனான். இவன் கலங்குகிறதை பார்த்து நகரத்தார் கலங்குகிறார்கள். ராஜா கலங்கினால் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன செய்வாரோ, என்ன ஆணையிடுவாரோ, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரோ தெரியலையே. பதறி போகக்கூடிய அளவுக்கு இவன் நடந்து கொள்ளுகிறான். ஆனால் மெய்யாகவே இயேசு இவனுடைய அதிகாரத்தை பறிக்க வரவில்லை. இவனுக்கு எதிரியாக இயேசு வரவில்லை. இவனுடைய அதிகாரத்தை பங்கு போடுவதற்கு இயேசு வரவில்லை. இவனுடைய ஆட்சியை அபகரிக்க, சூழ்ச்சி செய்ய, புரட்சி நடத்தி பிடுங்க வரவில்லை. இவனை ஒரு ராஜகுமாரனாக மாற்ற வந்தவர் அவர். இவன் உலகத்திலே பெரிய ஏரோது என்று அழைக்கப்பட்டாலும்
தேவனுக்கு முன்பாக இவனை பெரியவனாக மாற்றுவதற்காக பிறந்தவர் இந்த யூதருக்கு ராஜாவாகிய இயேசு. தவறாக புரிந்து கொண்டான். ஆகவே அவனுக்குள்ளே பயம் மேற்கொண்டது. இன்றைக்கு அநேகம் பேர் இயேசுவை குறித்து பேர் கேட்ட உடனே பயப்படுகிறார்கள். உடனே அவர்கள் சொல்வதெல்லாம் இயேசு வெளிநாட்டு சாமி, வெள்ளக்காரன் சாமி, குறிப்பிட்ட ஜாதிக்கு சாமி. ஐயோ, இயேசுவா எங்களுடைய கலாச்சாரத்தை கெடுத்து விடுவார், எங்களுடைய மத நம்பிக்கைகளை அவர் உடைத்தெறிந்து விடுவார், எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய ஆட்சி, எங்களுடைய அதிகாரம், எங்களுடைய அந்தஸ்து, எங்களுடைய தனித்தன்மை எத்தனையும் போய்விடும். மெய்யாகவே இயேசு சர்வாதிகாரி அல்ல. நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாயிருக்கிறேன். ஜீசஸ் இஸ் so gentle. யாரையும் அடக்கி ஆள்பவர் அல்ல, ஆட்டி படைக்கிறவர் அல்ல. அவர் ஆக்கி அமைக்கிறவர், மேன்மையாய் மாற்றுகிறவர். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன். யாரையும் அவர் அடித்து நொறுக்கி உடைத்து உள்ளே செல்கிறவர் அல்ல. உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக இயேசு எதையும் செய்ய மாட்டார். உங்களிடத்தில் கேட்டுதான் செய்கிறார். நீங்கள் விரும்பி உங்களுடைய இருதயத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலே ராஜாவாக இருந்தால் நீங்கள் ராஜகுமாரராக, ராஜகுமாரத்திகளாக மாறுவீர்கள். அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு நம்மை வரவழைப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அறியாமையில் இருந்து, மூட நம்பிக்கைகளில் இருந்து, மனிதனாக உருவாக்கி இருக்கக்கூடிய கட்டுக்கதைகள், மனிதனாக செய்து வைத்துக் கொண்டு வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களின் பிடிகள், சாத்தானுடைய கண்ணிகள், இருதயத்தை குருடாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்தின் தேவன் அவனுடைய கையிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றும்படி அவர் வந்தார். உங்களை குலைத்து போட அல்ல, கட்டி எழுப்புவதற்காக வந்தவர். பரிதாபம், இந்த ஏரோது இயேசுவை தவறாக புரிந்து கொண்டான். இன்றைக்கு எத்தனை பேர் இயேசுவை தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். இயேசு வந்தால் என்னை அடிமைப்படுத்தி விடுவார். இயேசு என்றால் அநேகருக்கு பயம் வருகிறது. தயவு செய்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இயேசு சமாதானத்தை அருளும்படி வந்தார். பயப்படாதேயுங்கள். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்ன? இயேசுதான் அந்த நற்செய்தி. அவர் தெய்வம் பூமியிலே இரட்சகராக பிறந்திருக்கிறார். இயேசு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அவர் சகல மனுஷருடைய பாவங்களையும் நீக்கி அவர்களை ரட்சிப்பவர், விடுவிப்பவர், நரகாக்கினையிலிருந்து விடுவிப்பவர், பேயின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பவர், தீராத வியாதியிலிருந்து, மனப்பிரமைகளிலிருந்து, மூட நம்பிக்கைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ளாமல் இயேசு என்றால் பயப்படுகிறார்கள். பயப்படாதீர்கள். அவர் உங்களுடைய இரட்சகர், உங்களுடைய மீட்பர். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தெய்வம் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை சிலுவையிலே வெளிப்படுத்தினார். எவ்வளவு மகத்தான ஒரு அன்பு! உயிரையே கொடுத்து நம்மை நேசிக்க இந்த பூமிக்கு வந்தவர். அவருடைய ஆட்சி இந்த உலகத்துக்குரியதே அல்ல. என்னுடைய ஆட்சி, என்னுடைய ராஜாங்கம், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று இயேசு சொன்னார். என்னுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம், நிலையான ராஜ்யம். இந்த உலகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் அத்தனையும் ஒரு நாள் அழிக்கப்படும். மனுஷருடைய கைகளினால் பெயர்க்கக்கூடாத ஒரு பெரிய கல் உருண்டு வரப்போகிறது. அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சகலத்தையும், இந்த உலகத்தில் உள்ள ஆட்சிகளை புறம்பாக்கி அவர் ஆட்சி செய்ய போகிறார். அவர் நீதி உள்ள ராஜாவாய் வீற்றிருப்பார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்று 19வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசுவை குறித்து பயம் வேண்டாம். இயேசு உங்களை இளவரசர்களாக மாற்ற வந்தவர். உங்களுக்கு சரியான அதிகாரமும்
ஆட்சியும் வழங்க வந்தவர். உங்களை உங்களுடைய ஸ்தானத்திலே ஆக்கி அமைப்பதற்காக வந்தவர். உங்களுடைய வாழ்க்கையில் அர்த்தம் கொடுக்க வந்தவர். ஏரோது பயந்தது போல பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. தவறாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு கலக்கம் ஏற்படும். இயேசுவை நீங்கள் அங்கீகரிப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். இரண்டாவது சம்பந்தப்பட்ட இன்னொரு குழுவினரை பாருங்கள். 4வது வசனம். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். இந்த பெரிய ஏரோது என்று அழைக்கப்படுகின்ற இந்த ராஜா, அவனுக்குள்ளே பயமும் திகிலும் ஏற்பட்ட உடனே அவசரமாக ஜனத்தின் மூப்பர்களை வரவழைத்தான். அவசர அமைச்சரவை கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்திலே அவன் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினான். அங்கு இருக்கக்கூடிய வேத பண்டிதர்கள், முறைப்படியாக வேத கலாசாலையில் வேத பழைய ஏற்பாட்டை படித்து பட்டம் பெற்றவர்கள், அவர்கள் மக்களுக்கு தீர்ப்புகளை வழங்கக்கூடிய அதிகாரமும் அந்தஸ்தும் பெற்றவர்கள். அவர்கள்தான் வேதபாரகர். இந்த வேதபாரகர்களையும் ஜனத்தின் மூப்பர்களையும் அழைத்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று கேட்ட மாத்திரத்திலே பாருங்கள், விரல் நுனியில் அவர்களுக்கு பதில் தெரிந்திருந்தது. கேட்டவுடனே பதில் வந்தது. உடனே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். எந்த பெத்லகேம் என்று கரெக்டாக சொல்லுகிறார்கள். காரணம், கலிலியாவிலும் ஒரு பெத்லகேம் இருந்தது. ஆகவே யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்று விரல் நுனியில் அவர்களுக்கு விடை தெரிந்திருந்தது. அப்படியானால் மேசியா பிறப்பதை குறித்து துல்லியமாக அத்தனை தெளிவுகளும் அவர்களுடைய மனதிலே இருந்தது. நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள். மேசியா வரப்போகிறார், அவர் எங்கே பிறப்பார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாம் அவர்கள் துல்லியமாக கணித்து வைத்திருக்கிறார்கள், படித்து தெரிந்திருக்கிறார்கள். இது தெரிந்த பிறகு இதற்கு ஆதாரமும் கொடுக்கிறார்கள். ஆதாரம் என்ன? இயேசு இந்த பூமியில் அவதரிப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக மீகா என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த மீகா என்ற தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இந்த இடத்தில் தான் அவர் மேசியா பிறப்பார் என்று துல்லியமாக எழுதி வைத்திருக்கிறார். அதை ஆதாரமாக சொல்லுகிறார். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே 6வது வசனம். யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளு பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். விடை நன்றாக தெரியும். அந்த விடைக்கு ஆதாரம் கொடுக்க அவர்களுக்கு நன்றாக தெரியும். மெத்த படித்தவர்கள், வேதத்தை நன்றாக தெளிவாக அறிந்தவர்கள். இதை சொல்லிவிட்டு என்ன செய்தார்கள்? இதை சொல்லிவிட்டு கிறிஸ்மஸ் கொண்டாடினார்கள். நல்லாவே பிரியாணி சாப்பிட்டாங்க, நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு போனாங்க, நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக போய் படுத்து வைட்டாங்க. எங்கேயோ இருந்து இந்த சாஸ்திரிகள் வந்திருக்கிறார்களே, இத்தனை மாதம் சிரமம் எடுத்து இவர்கள் வந்திருக்கிறார்களே, இவ்வளவு ஆரவாரத்தோடு படைசூழ இவர்கள் வந்திருக்கிறார்கள். காரணம், இவர்கள் கொண்டு வந்த பொருள் எல்லாம் பொன்னும் வெள்ளை போலவும் தூப வர்க்கமும் கொண்டு வந்திருக்கிறார்கள். உலகில் மிக மதிப்பு மிக்க வாசனை திரவியங்களும் உலகில் மிகவும் எல்லாராலும் மதிக்கப்படுகிற பொன்னையும் கொண்டு இவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஒரு படை திரள வந்திருக்கிறார்கள், பாதுகாப்போடு வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் சாமானியமானவர்கள் அல்ல, நாட்டின் உயரிய விருது பெற்றவர்கள், விஞ்ஞானிகள் வந்திருக்கிறார்கள். அந்த நாட்டின் பெருமையை இவர்கள் அறிவிக்கக்கூடிய விதத்திலே ஆரவாரத்தோடு வந்திருக்கிறார்கள். இவர்கள் தான் கேட்கிறார்கள், சாமானியர்கள் அல்ல. இவர்கள் மிகவும் நல்ல படித்த ஞானிகள் வந்திருக்கிறார்கள். இவர்களோடு கூட போயிருக்கலாம் அல்லவா, நாங்களும் வருகிறோம் இந்த மேசியாவை பார்க்க என்று அவர்கள் போயிருக்கலாம் அல்ல. யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்களுக்கு ராஜா. அவர்கள் யூதர்கள் தானே, ஏரோது யூதன் அல்ல. ஆனால் இவர்கள் யூதர்கள், அவர்களோடு கூட போயிருந்திருக்கலாம். எருசலேமிலிருந்து தெற்கு முகமாய் 5 மைல் நடந்தால் அவர்களோடு போயிருக்கலாம். இவங்க ஒன்றும் தனியாக நடக்க வேண்டியது இல்லைங்க, இவங்களே லிஃப்ட் கொடுத்துருப்பாங்க.
இந்த சாஸ்திரிகளே தங்களோடு கூட அவர்களை ஒட்டகத்திலோ அல்லது அவர்கள் வந்த வாகனத்திலோ சேர்த்து கொண்டிருப்பார்கள். இவர்களும் அவசரமாக ஆச்சரியத்தோடு பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு அவர்களோடு கூட போயிருக்கலாமே. கூட போகாட்டி பரவாயில்ல, அடுத்து போயிருக்கலாமே. போனதாக இல்லவே இல்லை. வேதவசனம் நன்றாக தெரியும். நீண்ட காலமாக மேசியா பிறப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததுதான். யூதருக்கே ராஜாவாக பிறக்கிறவர் இங்கே பிறந்து விட்டார் என்ற செய்தியும் வருகிறது. எல்லாம் தெரிந்து வைத்திருந்தோம். அவர்கள் போய் அந்த பாலனை தரிசிப்பதிலே இவர்களுக்கு சுணக்கம், விருப்பமில்லை, அலட்சியம், கவலையீனம், மெத்தனம், போக விரும்பவே இல்லை. நேராக வீட்டுக்கு போனாங்க. விடையெல்லாம் சொல்லிட்டாங்க. விடை ஆதாரம் தெரியும், எல்லாம் கொடுத்துட்டாங்க. வீட்டில் போய் சாப்பிட்டு நிம்மதியாக படுத்துட்டாங்க. அது கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். இன்றைக்கு எத்தனை பேருக்கு வேத வசனம் நன்றாக தெரியும்? தலையில் நல்ல அறிவு இருக்கு, நிறைய மனப்பாடமாக வசனங்களை சொல்லுவோம். பாடல்களெல்லாம் நமக்கு அத்துப்படி எல்லாம் தெரிந்திருக்கிறது. நீண்ட காலமாக சபைக்கு வர்றோம். ஆனால் இந்த இயேசுவை நாம் உறவு கொள்ளவே இல்லை, அவரை ஆராதிப்பதில்லை, இதயபூர்வமாய் அவரை தேடுவதில்லை. அவர் மீது நமக்கு நாட்டம் இல்லை. சமீபமாக இருக்கிறார். 5 மைலுங்க, 8 கிலோமீட்டரு போயிருக்கலாமே. ஐயோ, இது அவங்கள உற்சாகப்படுத்தி இருக்கணும், குஷிப்படுத்தி இருக்கணும், ஓடி இருக்கணும் அவங்களுக்கு முன்னாடி. எங்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர், இந்த வேத வசனத்தினுடைய நிறைவேறுதலை கண்ணார காண வேண்டும் என்று அவசரகதியாய் ஓடி இருக்க வேண்டியவர்கள் போவே இல்லை. பழக பழக பாலும் புளிச்சு போயிடும்னு சொன்ன மாதிரி கேட்டு 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 படிச்சு 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 வசனம் அவங்களுக்கு ஒண்ணுமே சூடு இல்லை, சுரணை இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக நாம் வாழுகிறோம்? யோசித்து பாருங்கள். வேதவசனத்தை கேட்குறோம், ஒன்றும் இல்லை. வேதவசனம் நிறைய தலையில் இருக்குது. ஒரு ஜான் கீழே இறங்கிச்சுன்னா இதயத்துக்கு வந்துடும். ஆனால் வர்றதில்லை. இயேசுவோட உறவில்லை, ஒரு உயிரோட்டமான வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையில் அர்த்தம் தெரியலை. உபதேசம் ஊருக்கு, மற்றவங்களுக்கு உபதேசிக்கிறோம், மற்றவங்களுக்கு சொல்கிறோம். அந்த சுவிசேஷத்தை நான் அனுபவிக்கல, ஆனால் இயேசுவை பற்றி சொல்கிறோம். எவ்வளவு பேர் பெயர் கிறிஸ்தவர்களாக வாழுகிறோம், உயிரோட்டம் இல்லாத கிறிஸ்தவர்களாக வாழுகிறோம். யோசித்து பாருங்கள். கிறிஸ்மஸ் எப்போ வரும்? இதயபூர்வமான உறவு இயேசுவோடு கொண்டால் மட்டுமே. எனக்காகத்தான் வந்திருக்கார். இவங்க சொல்லியிருக்கலாமே, எனக்காக வந்தார், எனக்காக பிறந்தார், நான் போனோம், என்னுடைய இதயத்தின் ராஜா என்று அவர்கள் அங்கீகரிக்கவே இல்லை. உங்களுக்கு இயேசு ராஜா இதயத்தின் ராஜாவா, இதய தெய்வமா இருக்கிறாரா? இல்லை இந்த வேத பண்டிதர்களைப் போல, வேத பாரகர்களைப் போல, ஜனத்தின் மூப்பர்களைப் போல வேதவசனம் அறிந்திருந்தோம் அலட்சியமா இருக்கிறோமா? செயல்படாத கிறிஸ்தவர்களா இருக்கிறோமா? கவலையினமா இருக்கிறோமா? மெத்தனத்தோட வாழ்றோமா? எல்லாத்தையும் புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறோமா? Are we postponing, procrastinating? நம்ம எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போடுறோமா? இந்த வேலை இருக்குது, அதை செய்கிறேன், அந்த வேலை இருக்குது, அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு அப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம், இன்னும் கொஞ்சம் கூட நாளாகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், போட்டு எல்லாரும் போட்டு இப்போ போய் பார்க்கட்டும், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு வேலை நிறையா இருக்குது, ப்ரோக்ராம் வேறு இருக்குது, அதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும். இயேசு ஆராதிக்கிறதெல்லாம் வயசானவங்களுடைய பிஸ்னஸ்ஸு. நமக்கு இப்போ வாலிப துடிப்பு, நமக்கு இப்போ நாள் இருக்கு, பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம். பின்னாடி அவசரமாக போகிறவங்க போயிட்டு போகிறாங்க, பின்னாடி பார்த்துக்கலாம். நாளை என்று ஒன்று வராது. இன்றைய அனுக்கிரக காலம், இன்றைய ரட்சணிய நாள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கொஞ்சம் பொறுத்து இவங்க தேடினா அவர் இங்கே இல்லை. எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க குழந்தைய, எங்கே கொண்டு போனாங்கன்னு தெரியாது, ரகசியமாக குழந்தைய தேடி தேடி இல்லை. கண்டடையத்தக்க சமயம் என்று ஒன்று இருக்கிறது. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஆண்டவர் தரிசனத்தில் சொப்பனத்தில் தோன்றி பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறார்கள். தூக்கிட்டு போயிடு. எங்கே போய் தேடுவாங்க? நாளைக்கு போகலான்னு நினச்சா நாளைக்கு உன் வாழ்க்கையில் வராது. இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றைக்கு ரட்சணிய நாள்.
இவர்கள் செய்த தவறை செய்து விடாதீர்கள். கிறிஸ்மஸ் அனுபவமாகாது. வெண்ண வெளியில கொண்டாடலாம், ஆனால் உங்களுடைய இதயத்தின் அனுபவமாக கிறிஸ்மஸ் மாறாது. மூன்றாவது, இன்னொரு பகுதியினரை நாம் பார்த்தே ஆக வேண்டும். அவர்கள் சாஸ்திரிகள். சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து போனார்கள். ஒருவேளை இந்தியாவிலிருந்து, ஒருவேளை பெர்ஷியாவிலிருந்து, பெர்ஷியா தேசம் என்று அழைக்கப்பட்ட பகுதிகள் இதெல்லாம் தான் இந்த அரபிய நிலங்கள்லேருந்து, அரபு நாடுகள்லேருந்து போயிருக்கலாம். எத்தனை பேர் போனாங்க, எத்தனை பேர்னு போடலை. ஆனால் அவங்க கொடுத்த காணிக்க 3: பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம். இதை வச்சு 3 பேர் அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. இன்னொன்று, 3 பேருடைய பேர்கள் வேற அந்த நாட்கள் இருந்தே ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறார். அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஒருத்தருக்கு பேரு மெல்கியோன், இன்னொருத்தருக்கு பேரு காஸ்பர், GASPAR, காஸ்பர். இன்னொருத்தர் பேரு பெல்தசார். 3 பேர் இவங்க தான் போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு உண்மைன்னு தெரியாது. நெடுதூர பயணம், இவங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு படை, போகின்ற வழியெல்லாம் அரசர்களிடத்தில் நாட்டை கடந்து போவதற்கான அனுமதி கடிதம், இதையெல்லாம் பெற்று போகிறார்கள். இவர்கள் விஞ்ஞானிகள் என்பதற்கு அடையாள அட்டைகள், சாஸ்திரிகள், ஆராய்ச்சியாளர்கள், வானசாஸ்திரிகள், அதற்கான கெத்து இருக்குது அவங்கள்ட்ட. அந்த இவ்வளவு பணமும் வசதியும் பெருத்தவர்கள் என்பதெல்லாம் அவருடைய தோரணையில் தெரிகிறது. போகும்போது நேரே தெரியாம அரசன் பிறந்திருக்கிறார் என்றால் யூதருக்கு ராஜா, அவர் நிச்சயமாக தலைநகரில் தான் பிறந்திருப்பார் என்று எருசலேமுக்கு போய் விடுகிறார்கள். எருசலேமை இந்த ஏரோது தலைநகராக வைத்திருந்தார். அங்கு போனவர்கள் பலரிடத்திலும் விசாரித்த போது அவர்கள் கொண்டு போய் ராஜாவினிடத்தில் விட்டு விட்டார்கள். அரண்மனையில் அவர் பிறக்கவில்லை, தலைநகரிலும் பிறக்கவில்லை, பெரிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய பட்டணத்தில் பிறக்கவில்லை, யாருமே அறியப்படாத அற்பமாய் எண்ணக்கூடிய குக்கிராமத்தில் அவர் பிறந்தார். எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள அநேக கிராமங்களில் சிறிதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளக்கூடிய பிரபு உன்னிடத்திலிருந்து வருவார். ஆண்டவர் பகட்டு, படிப்பு, பிரமாண்டம், பெருசு அதை அல்ல, சிறியது, ஒன்றுமில்லாதது, எல்லாராலும் உதறி தள்ளி போடப்பட்டது, அவைகளையே தெரிந்து கொள்ளுகிறார். சர்வபூமியின் ஆண்டவர், மகா உன்னதமானவர், பிறக்க தெரிந்தெடுத்த இடம், எல்லாராலும் அற்பமாய் நினைக்கப்படுகிற, மறக்கப்படுகின்ற ஒரு சின்ன குக்கிராமம், யூதேயாவில் உள்ள பெத்லகேம். ஆக இங்கே இல்லை, அவர் அங்கேதான் பிறப்பார் என்று சொன்னபோது திரும்பவுமாக பெத்லகேமை நோக்கி அவர்கள் 5 மைல் தெற்கு நோக்கி போக வேண்டும். இப்படி போகும்போது நட்சத்திரம் திரும்பவுமாய் அவர்களுக்கு காணப்பட்டது. பிள்ளை இருந்த வீடு வரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனம், வீடு வரைக்கும். இப்பொழுது பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறந்த போது எங்கேயோ ஒரு மாட்டு தொழுவமோ, ஆட்டு தொழுவமோ, குதிரையோ அல்லது கழுதையோ ஒட்டகத்தினுடைய தொழுவமாக இருந்திருக்கும். அது என்ன தொழுவம் என்று தெரியாது. பிள்ளையை முன்னணையில் கிடத்தி, கந்தையில் பொதிந்து முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுதான் அடையாளம். இது அன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு பிள்ளை வீட்டிலே இருக்கிறது. இப்போ 1 வருஷம் அல்லது 1.5 ஆண்டுகள் ஆயிருக்கலாம் பிள்ளை பிறந்து. சாஸ்திரிகள் வந்திருக்கிறார்கள், வீட்டிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து வீடு வரைக்கும் அந்த நட்சத்திரம் வந்து வழிகாட்டியது. வந்தபோது அங்க பாருங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்களா? பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து யாரை பணிந்து கொண்டார்கள்? யாரை பணிந்து கொண்டார்கள்? மரியாளையா? இல்ல யோசேப்பையா? இல்ல அங்கிருந்த வேற பெரியவங்களையா? இல்லை, இந்த சாஸ்திரிகள், இந்த ஞானிகள், இந்த விஞ்ஞானிகள், இவர்கள் 3 பேரும் 3 பேராக இருந்தால் அவர்கள் பிள்ளையை கண்டு, பிள்ளையை பணிந்து கொண்டு, பொக்கிஷங்களை திறந்து பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம் பிள்ளைக்கு காணிக்கையாக வைத்தார்கள். நேட்டிவிட்டி சீன்னு இருக்குது.
அதாவது இந்த கிறிஸ்மஸ் வரும்போது இயேசு பிறந்த இடத்த அலங்கரிக்கிற மாதிரி நிறைய பேர் அலங்கரித்து வச்சுருப்பாங்க. அதில் மரியாள் உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் ஒரு நல்ல ஒரு சேர் போட்டு அழகாக, அப்புறம் யோசேப்பு நின்றுட்டு இருக்கிற மாதிரியும், பெரிய அதிகாரி எல்லாம் கட்டுப்பாடாக அவர் கண்ட்ரோலில் நிப்பாட்டி இருக்கிற மாதிரியும், அப்புறம் மேய்ப்பர்கள் கொஞ்சம் பேர் வந்து நிற்கிற மாதிரியும், அப்புறம் சாஸ்திரிகள் எல்லாம் ஞானிகள் எல்லாம் வந்து பணிகிற மாதிரியும் எல்லாம் போட்டிருப்பாங்க. லைட்டு, அலங்காரம், வெளிச்சம், அது இது, பல்பு, சைனா பால் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதில் இயேசு ஒரு சின்ன குட்டியோண்டா ஒரு ஆண் ஒரு பொம்மையாக படுத்திருப்பார். எல்லாரும் பெரியவங்க, இவர் தான் சின்ன ஆள். பார்க்கும்போது நேட்டிவிட்டி சீன். அப்புறம் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு யோசேப்பு இயேசுநாதருடைய ஒரு கையை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவார், இங்கிட்டு மரியா ஒரு கையில் தூக்கிட்டு போக 2 பேருக்கு இடையில் அவர் தொங்கிக்கிட்டே போவார். இவங்க 2 பேரும் விட்டுட்டாங்கன்னா இந்த இயேசுநாதர் கதி என்ன கதி? அதோ கதி. இவங்க 2 பேர் தாங்கினா தான் அவரால் நடக்கவே முடியும். அப்படி ஒரு இயேசுநாதரை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நேட்டிவிட்டி சீனில். பெத்தலையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே, தூங்கு தூங்கு பாலானி அப்படின்னு சொல்லி தொட்டலில் போட்டு ஆட்டி, நீ தூங்குனா தான் நாங்கள் எங்கள் சேட்டைகளை எல்லாம் பண்ண முடியும், நீ முழிச்சிருந்தா எங்களுக்கு தொந்தரவாக இருக்கும், தூங்கு பாலா தூங்கு தூங்கு ஆறாரோ ஆறிராரோ அப்படின்னு சொல்லி ஆடி பாடி தூங்க வைக்கிறதுலையே இருக்கா. இதுதான் நம்ம பார்க்குறது. ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், இந்த சாஸ்திரிகள் வந்தவங்க அந்த பிள்ளையை முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து நெடுஞ்சாங்கடையாய் விழுந்து பணிந்தார்கள். தங்களுடைய மேன்மை, படிப்பு, அந்தஸ்து இவங்களுக்கு எப்படிங்க இந்த தெரியும்? ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், அது யூதருக்கு ராஜா என்று எப்படிங்க தெரியும்? இந்த யூதர்கள் அநேகமாக கல்தேய நாட்டில், இந்த ஈரான், ஈராக், இந்தியா போன்ற நாடுகள்லாம் யூதர்கள் பரவி கிடந்தார்கள். இந்த பாபிலோனியருடைய ஆட்சியின் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து குடி பிடுங்கப்பட்டு பெயர்க்கப்பட்டு பாபிலோனில் கொண்டு வந்து அமர்த்தப்பட்டார்கள். 70 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைய பேர் சொந்த ஊருக்கு போனாலும் நிறைய பேர் அங்கேயே தங்கிட்டாங்க. அவங்கவுங்க பொழப்பு தேடி எங்கெல்லாம் போயிட்டாங்க. போனவங்க எங்களுக்கு ஒரு மேசியா பிறப்பார், அவர் எங்களுக்கு நல்லாட்சி கொடுப்பார், அவர் எங்களை உலகத்திலே மேன்மையாக நிறுத்துவார், அவர் எங்களோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார் என்று அதை குறித்தே பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆக இந்த வானசாஸ்திரிகள் அதெல்லாம் அறிஞ்சிருக்கிறாங்க. யூதருக்கு ராஜா என்று ஒருவர் பிறப்பார். எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 22, 23 ஆகிய பகுதிகளில் பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நட்சத்திரம் உதிக்கும், யாக்கோப்பிலிருந்து ஒரு செங்கோல் தோன்றும் என்று முன்னமே சொல்லப்பட்டிருந்ததெல்லாம் அறிந்திருந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த நட்சத்திரத்தினால் வழிநடத்தப்பட்டாலும் அது மட்டும் உதவவில்லை. இந்த வேதபாரகர்கள் கொடுத்த மீகா தீர்க்கதரிசியின் வாக்கியம் இருக்குது பாருங்கள், அது இவர்களை வழிநடத்தியது. இயற்கை நமக்கு வழி போதிக்கிறது உண்மைதான், அது மட்டும் போதாது. தேவனுடைய வார்த்தை, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி, உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சவுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 119, 105. ஆக இந்த வேத சத்தியங்கள் அவர்களை வழிநடத்தி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்திருக்கிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இயேசு கிறிஸ்துவை அடைவதற்கு நமக்கு வேத வசனம் நம்மை வழிநடத்துகிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு பிரகாசிக்கிறது. இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற இந்த வேத வசனத்தை கவனிப்போமானால் மிகப்பெரிய பிரகாசமான பேர் ஒளியினிடத்திலே நாம் கொண்டு வந்து சேர்க்கப்படுவோம். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவரே. வேறு யாரும் நம்மை பிரகாசிக்க முடியாது. எந்த விளக்க நம்ம வெளியில கொளுத்தினாலும், கார்த்திகை வருது தீபம் போடுறோம், கோயில்கள்ல நம்ம பெரிய தீபங்களை ஏத்துறோம், பெரிய பெரிய ஜோதிகளை நம்ம தரிசிக்க பார்க்கிறோம்.
ஆனால் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருள் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் தேவன் மக்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார். மெய்யான தெய்வம் யாரென்று தெரியாமல் அவர்கள் தடவி திரிகிறார்கள், வழியெல்லாம் அலைகிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை நம்மை மெய்யான ஜீவ ஒளியின் இடத்தில் நம்மை வழி நடத்தும். இவர்கள் வந்து சாஷ்டாங்கமாய் பணிந்து தங்களுக்குரிய எல்லாவற்றையும் கொடுத்து தங்களையும் கொடுத்து தேவனை பணிந்து கொண்டார்கள். தேவனை ஆராதிப்பது என்றால் என்ன பார்த்திருக்கலாம்? நீண்ட தூரம் சிரமம் எடுத்து வந்திருக்காங்க. எவ்வளவோ இடர்பாடு, எவ்வளவோ சவால்கள், எவ்வளவோ நெருக்கடி, எத்தனை ரிஸ்க், அத்தனையும் எடுத்துக்கிட்டாங்க. திரும்பி போயிடலாமா? இல்லை, நம்ம போனோம். இன்றைக்கு தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். Seek the Lord and live, or you shall live. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். தங்களை கொடுத்தார்கள், தங்களுக்குரிய எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். கொடுத்தது என்ன சாமானியமா? பொன். பொன். இன்னொன்று, பொன் யாருக்கு கொடுப்பாங்க? ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. ஆகவே அவர்கள் தங்களுடைய மனதிலே ராஜாவாக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ராஜாவுக்கு பொன்னை பரிசாக கொடுக்கிறார்கள். அதுக்கடுத்து தூபவர்க்கம். தூபவர்க்கம் யாருக்கு? ஆலயத்திலே ஆசாரியர்கள் தூபம் காட்டுவார்கள், தூபவர்க்கம் இடுவார்கள் பலிகள் மேலே. ஆண்டவருக்கு துதியும் கனமும் மகிமை செலுத்துவதற்கு அதை பயன்படுத்துகிறவர்கள். மக்கள் எல்லாம் வெளியில நிற்பாங்க, அவங்க விண்ணப்பம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜனங்களுக்காக ஒருவர் உள்ளே போவார், தெய்வ சந்நிதிக்கு போவார். அவர் ஜனங்களுக்காக மன்றாடுவார், பரிந்து பேசுவார். பிரதான ஆசாரியன் பயன்படுத்துவது இயேசு கிறிஸ்து யார்? தேவன் ஒருவரே, மனுஷருக்கும் தேவனுக்கும் இடையிலே மத்தியஸ்தரும் ஒருவரே. அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே மத்தியஸ்தர், அவரே பிரதான ஆசாரியர். இன்றைக்கு நமக்காக அவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஒருவன் பாவம் செய்வானால் நமக்காக பரிந்து பேசுகிற நம்முடைய பிரதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். நீங்களும் நானும் மன்னிப்பு கேட்கிறதுக்கு முன்னமே, அது பாவம் என்று உணர்வதற்கு முன்னமே நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து இருக்கிறபடினால் நாம் இன்றைக்கும் கிருபையால் நிலை கொண்டு நிற்கிறோம். நமக்கே நம்ம செய்தது நிறைய நேரம் பாவம்னே தெரிகிறதில்லை, உணர்றதும் இல்லை. ஆனால் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறபடினால் நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. நானே என் நாமத்தின் நிமித்தம் உன் பாவங்களை கொலைத்து போடுகிறேன்னு சொல்றேன். நீ கேட்டதுனால அல்ல, நீ நானும் ஜெபம் பண்ணதுனால அல்ல, எனக்காக ஒருவர் வேண்டுதல் செய்கிறார். He is my advocate, he is my high priest. அவர் எனக்காக இருக்கிறார். தூபவர்க்கம் அதற்கு அடையாளமாக இருக்கிறது. வெள்ளைப்போளம் எதுக்கு? வெள்ளைப்போளம் இறந்தவங்களுடைய உடலை பக்குவப்படுத்தி நீண்ட நாள் கெட்டு போகாமல் வைப்பதற்கு வெள்ளைப்போளம் பயன்படுத்துவார்கள். விலை கூடிய சங்கதி. அதை ஏன் கொண்டு வந்தார்கள்? ஏதோ அவருடைய மனதில் இருந்திருக்கிறது, இவர் இந்த உலகத்தின் ஆட்சியாளர் அல்ல, ஆனால் மக்களுடைய இருதயங்களில் ஆட்சி செய்ய வந்தவர். இவர் மக்களுக்காக மரித்து உயிரோடு எழும்ப வந்தவர். ஆகவே ஒரு நாள் இவர் மரிப்பார், இவர் அடக்கம் பண்ணப்படுவார், இவர் உயிரோடு எழுந்திருப்பார். இவர் ஒரு ஆன்மீக மேன்மையான ஆட்சியை ஏற்படுத்துவார். இவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, அது தேவனுடைய ராஜ்யத்தை அமைக்க வந்தவர். ஆகவே வெள்ளைப்போளம் பரிசாக கொடுக்கிறார்கள். 19வது அதிகாரம் 31வது வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் என்று நினைக்கிறேன். இயேசு மரித்த உடனே அரிமத்தேயா என்று சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்த யோசேப்பு வெள்ளைப்போளம் வாங்கி கொண்டு வந்து இயேசுவினுடைய உடம்பிலே அதை பூசி அதை சுற்றி பாகம் பண்ணி பத்திரப்படுத்தி கெட்டு போகாமல் வைப்பதற்கு மெல்லிய துணிகளினால் சுற்றி தானே தனக்கென்று அவன் அழகாய் சிங்காரத்தோடு அமைத்து கொத்தி எடுத்திருந்த அந்த ஒரே கல்லில் கொத்தி எடுத்திருந்த அந்த கல்லறையில் இயேசுவை வைத்தான். அவர் அலட்சியம் பண்ணப்பட்டவராய் அற்பமாய் எண்ணப்பட்டவராய் மரித்தாலும் அடக்கம் பண்ணப்பட்ட போது ஐஸ்வர்யவான்களோடு கூட இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு விலை கூடிய பொருள் அவருடைய உடம்பின் மேல் பூசப்பட்டது. அவர் உயர்ந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டார்.
இவர் 3வது நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர்தான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன், ஜோதியில் ஜோதி, நித்திய பிதா, சமாதான பிரபு, நம்மை ஆளுகிறவர், நம்மை ஆட்டி படைக்கிறவர் அல்ல, ஆளுகை செய்கிறவர். இந்த ஞானிகள் சாஸ்திரிகள் தெளிவாய் புரிந்து கொண்டார்கள். சாஷ்டாங்கமாய் பணிந்து தங்களை அவருக்கு அர்ப்பணித்து தங்களுக்குரியதையும் ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். உங்களையும் உங்களுக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுங்க. அவர் நேர்த்தியாய் உங்களை நடத்துவார், நித்தமும் நடத்துவார். உங்களை நித்திய ஜீவனுக்குரியவர்களாக மாற்றுவார். உங்களை அவருடைய சொந்த ராஜாக்களாகவும் ராஜாத்திகளாகவும் அவர் நம்மை மாற்றுகிறார். நமக்கு ஒரு பெயர் இஸ்ரவேல் என்பது. இஸ்ரவேல் என்றால் தெய்வத்தினுடைய இளவரசர்கள் என்ற அர்த்தம். உங்களையும் என்னையும் இளவரசர்களாக இளவரசிகளாக மாற்ற இந்த பூமியில இயேசு தரித்திர கோலத்தை எடுத்துக்கொண்டார். உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்காக அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். மரண பரியந்தம், பாதாள பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசுவுக்கு நம்முடைய உள்ளத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்தால் போதும். வேறு ஒன்று நம்மிடத்தில் அவர் கேட்கவே இல்லை. முழு இருதயத்தோடு அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார், நம்மை ஆக்கி அமைப்பார், நம்மை ஆளுகை செய்ய நம்மை மாற்றுவார். பிரார்த்தனை செய்வோமா?